have become rich by many brothers and sisters and shepherds whom God has given me. தேவன் எனக்கு கொடுத்த அநேக சகோதர சகோதரிகள் மேய்ப்பெரும் மூலமாய் நான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவானாய் நான் இருக்கிறேன். The first gift God gave me was forgiveness of sins. தேவன் எனக்கு கொடுத்த முதல் வெகுமதி பாவ மன்னிப்பு. So before that, God gave me a conviction that I was a sinner. அதற்கு முன்பாக தேவன் நான் ஒரு பாவி என்ற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தார். That's how God began working in my life. அப்படிதான் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். So every time I meet a person who is convicted of sin and repents and receives salvation, I'm so thrilled to meet all of them. ஒவ்வொரு முறையும் ஒரு சகோதரன் தன்னை கொடுத்த பாவ உணர்வு அடைந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட சகோதரர்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். So like that, God has found his own people who were convicted of sin. தேவன் இப்படியாய் பாவத்தினால் உணர்வடையப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை அவர் கண்டுபிடிக்கிறார். And then who received salvation. பிறகு அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். And then such people gather together. then அப்படிப்பட்ட சகோதரர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். And who gathers them? அது யார் அவர்களை கூட்டி சேர்ப்பது? The Lord does it. தேவன் தான் அதை செய்கிறார். And that is the beauty of a church. அதான் சபையிலே ஒரு மகிமையான ஒரு காரியமா இருக்கிறது. Church can be, people can say that we started a church or gathered a church. ஒருவேளை மனிதர்கள் சொல்லலாம் நாங்கள் ஒரு சபையை ஆரம்பித்தோம், நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறோம் என்று. But the true church which Jesus is building is, ஆனால் இயேசு கட்டுகிற உண்மையான சபை என்பது, that is gathered by Jesus himself. அது இயேசுவினாலே கூட்டப்பட்ட ஒரு சபை. And Jesus said, I will build my church. இயேசு சொன்னார் நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று. And Jesus also said, when you are gathered together, இயேசு மேலும் சொன்னார் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடும்போது, then when I gather you, நான் உங்களை எல்லாம் கூட்டி சேர்க்கும் போது, even if there are 2 or 3, 2-3 பேர் இருந்தாலும் கூட, I will be in your midst. நான் உங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னார். I see that as the greatest privilege for a man. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாய் நான் கருதுகிறேன். When 2-3 gather or any number of people gathered by the Lord, and the Lord will be in our midst. 2-3 பேர் அல்லது ஏதோ ஒரு கூட்ட மக்கள் ஒன்று கூடும்போது தேவனே அவர்கள் மத்தியில் இருக்கிறார். As I observed the anointing and the blessing what the Lord has brought through Iduvai Church, நான் இந்த இடுவாய் சபை மூலமாய் தேவன் கொடுத்த அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களையும் நான் பார்க்கும்போது, I have no doubt that the Lord is gathering the church. எனக்கு சந்தேகமே இல்லை தேவன் தான் இந்த சபையை கூட்டி இருக்கிறார் என்று. And the Lord is in our midst. தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். Even now, my greatest joy is I am joining with these precious brothers and sisters. இப்பொழுது என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்றால் இப்படி விலையேறப்பெற்ற சகோதர சகோதரர்களோடு நான் ஒன்று கூடுகிறேன் என்பதுதான். And more than that, the Lord Jesus is in our midst. அது எல்லாத்துக்கும் மேலாய் தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார் என்பது. That's what brings me such a joy and satisfaction. அது எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் திருப்தியையும் எனக்கு கொடுக்கிறது. So I would like to read a verse in Jeremiah. நான் எரேமியா புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Chapter 3 verse 13. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The only first part you can read, brother. It says, only acknowledge your iniquity. Verse 13. Verse 13. Chapter 3 verse 13. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீயோ உன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி. Okay, then you can come to a point, brother, where it says only acknowledge your iniquity. என் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yeah. So that acknowledging our own sin is very, very important. நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். But when do we acknowledge our sins? நாம் எப்போது நம் பாவத்தை ஒத்துக்கொள்கிறோம்? That is only when we are convicted by the Holy Spirit. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த உணர்வை கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் நாம் ஒத்துக்கொள்கிறோம். Now you all brothers and sisters have gathered together because you received that conviction.
இப்பொழுது நீங்கள் சகோதரர்கள் எல்லாம் ஒன்று கூடீர்கள், ஏனென்றால் நீங்கள் எல்லாம் இந்த உணர்வை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். If you are not received that conviction, you would be spending time in the world like many others. இந்த உணர்வை நீங்கள் ஒருவேளை பெறாமல் இருந்தால் நீங்கள் மற்றவர்களைப் போல உலகத்திலே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணி கொண்டு வந்திருப்பீர்கள். You are not only receiving the conviction, you acknowledge that you are sinners. நீங்கள் உணர்வை பெற்றது மாத்திரமல்ல, நான் ஒரு பாவி என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். And then verse 14 says, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, Return, O faithless sons, declares the Lord, for I am master to you, and I'll take one from a city and two from a family, and I will bring you to Zion. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. So when I see a Iduvai church, that's what thrills me, the Lord bringing you all together. இந்த இடுவாய் சபையை பார்க்கும்போது இதுதான் எனக்கு மிகுந்த உற்சாகம் அளிக்கிறது. என்னவென்றால் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்க்கிறார். How do we know that the Lord has brought you all? அது எப்படி நமக்கு தெரியும் கர்த்தர் தான் ஒன்று கூட்டி இருக்கிறார் என்று? Verse 15 says, Then I will give you a shepherd after my own heart. என்றால் 15ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். Who will feed you on the knowledge and understanding. அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். That is the beauty of a church. அதுதான் சபையின் ஒரு மகிமையா இருக்கிறது. So what brings me joy to join with you all? இந்த நேரத்துல உங்க எல்லாம் சேரும்போது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியம் என்ன? One is the Lord is gathering you. ஒன்னு தேவன் உங்களை எல்லாம் ஒன்று கூட்டி சேர்க்கிறார். And the second, the Lord has given a shepherds of his own heart. இரண்டாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். And then more than that, he himself is present in our midst. அதெல்லாம் தாண்டி அதற்கு மேல இயேசுவே தேவனே இந்த இடத்துல உங்களோடு இருக்கிறார், உங்கள் மத்தியிலே இருக்கிறார். That must excite us for us every time. அது நம்ம மிகுந்த ஒரு உற்சாகத்தை மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்க வேண்டும். But there is a possibility that Satan works all the time to rob that joy from us. ஆனா இந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொள்வதற்கு சாத்தான் எல்லா விதத்திலும் ஏதாவது கிரியை செய்து கொண்டே இருப்பான். So one thing he does is, church is like some kind of a club or gathering. அவன் செய்கிற ஒரு தந்திரம் என்னவென்றால் அது ஒரு ஜன சங்கத்தை போல அவன் ஒரு சபையை அவன் மாற்ற முயற்சிப்பான். He doesn't want us to see that as a family. நான் ஒரு குடும்பம் அல்லாமல் அது ஒரு சங்கத்தை போல இருக்கும்படியா அவன் மாற்ற முயற்சிப்பான். So how do I know that I treat church as a club? நான் வந்திருக்க சபையா அல்லது ஒரு ஜனசங்கமா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? When do I know that I am treating church as club? நான் எப்போது சபையை நான் ஒரு வெறும் சங்கமாய் நான் ஜனசங்கமாய் நினைக்கிறேன் என்று எப்படி தெரியும்? That is, I start seeing the mistakes in people. நான் சகோதரர்களுடைய குற்றங்களை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். So if it is a family, I will always be thinking, hey, let me cover up and let me see how this can be solved. நான் ஒரு குடும்பமாய் நான் பார்ப்பேன் என்று சொன்னால் அவைகளை எப்படி அந்த தவறுகளை மறைக்கலாம் அல்லது அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் என்று தான் நான் பார்ப்பேன். If I see that as a kind of a group or a club, I am not bothered about that. I am always looking for performance. நான் அது ஒரு ஜனசங்கமாய் ஒரு கூட்டமாய் நான் பார்ப்பேன் என்று சொன்னால் நான் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். எவ்வளவு சிறப்பாய் அது செயல்படுகிறார்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸை தான் நான் பார்ப்பேன். So I don't see it as a family then. நான் அங்கே ஒரு குடும்பமாய் அப்போது நான் பார்க்கவில்லை. So if it is a family, I will be concerned, how do I help? How do I build? நான் அதை ஒரு குடும்பமாய் பார்ப்பேன் என்று சொன்னால் நான் எப்படி உதவி செய்யலாம், நான் எப்படி இன்னும் கட்டலாம் என்று தான் நான் சிந்திப்பேன். You know, Jesus said, I will build my church. இயேசு சொன்னார்லவா, என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று. See, that build is very important. அந்த கட்டுதல் என்பது மிகுந்த முக்கியமானது. Jesus says, you are all sinners. இயேசு சொல்கிறார், நீங்கள் எல்லாம் பாவிகள். I will pick you one by one. நான் உங்களெல்லாம் ஒவ்வொருவராய் நான் பொறுக்கி எடுப்பேன். You are my family. நீங்கள் என்னுடைய குடும்பம். I will build you. நான் உங்களை எல்லாம் சேர்த்து கட்டுவேன். I'm not here to show my finger at you. நான் உங்களை நோக்கி எங்கள் விரலை நான் நீட்டி குற்றப்படுத்த மாட்டேன். I'm not for that. I am here to build you. நான் உங்களை குற்றப்படுத்தும்படி அல்ல, நான் உங்களை கட்டும்படியா இருக்கிறேன். Because you are a family to me. Because ஏனென்றால் நீங்கள் எல்லாம் என்னுடைய குடும்பமா இருக்கிறீர்கள். I have shed my blood to build you as a family. உங்களை ஒரு குடும்பமாய் கட்டும்படியாய் நான் இரத்தத்தையே நான் சிந்தி இருக்கிறேன். See, when we understand that, our heart will be changed toward the Lord and to the church. இதை நாம் சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் தேவனை நோக்கியும் அவருடைய சபையை நோக்கியும் திரும்பும்.
Maybe verse Psalm 68 I would like to read. சங்கீதம் 68 68 verse 5. ஐந்தாம் வசனம். A father of the fatherless and the judge of the widows, if God is in his holy habitation. Verse 6 says, God makes a home for the lonely. He leads out the prisoners into prosperity. 5 and 6. You can read that. 5-6 வசனங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள்ள தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். See, God is showing his heart here. தேவன் இந்த இடத்திலே தன்னுடைய இருதயத்தை காட்டுகிறார். He has a heart of a father. அவருக்கு ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயம் இருக்கிறது. And then he knows that we are not okay. We are sinners. நாமெல்லாம் பாவிகள் என்றும் நாம் சரியில்லாதவர்கள் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். And he wants to build a home. ஆனாலும் அவர் ஒரு வீட்டை அவர் கட்ட விரும்புகிறார். Every father wants his home to be built in joy and happiness. ஒவ்வொரு தகப்பனுமே அவருடைய வீடு மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சி உள்ளதமாய் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். This is what thrills my heart. இதுதான் என் இதயத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. See, for that, to build a home, Jesus paid a high price. ஒரு வீட்டை கட்டுவதற்கு இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். He paid his own life and he shed his own blood. அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவர் முழு இரத்தத்தையும் அவர் சிந்தி இருக்கிறார். To build a home, ஒரு வீட்டை கட்டுவதற்காய் he wants to be a shepherd. அவர் ஒரு மேய்ப்பராய் இருக்கும்படியாய் விரும்பி, he wants to be a father. அவர் ஒரு தகப்பனாய் இருக்க விரும்புகிறார். And he is interested in each one of us. நம் ஒவ்வொருவரிலும் அவர் கருத்துள்ளவராய் இருக்கிறார். So when we think that he is interested in us, what comes to our mind? அவர் நம்மை குறித்து கரிசனையா இருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்து கரிசனையா இருக்குன்னு சொல்லும்போது நம்முடைய மனதிலே என்ன வருகிறது? Most of the Christian world thinks that God is interested to give me a wonderful life on this earth and give me an easy life. அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் நல்ல ஒரு மிக சிறந்த உலகத்தில் ஒரு மிக சிறந்த வாழ்க்கையும் ஒரு எளிதான ஒரு வாழ்க்கையும் தருவார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். But if we read Romans 5:5, ரோமர் 5:5 நாம் வாசிக்கும்போது, so he says that he will fill our heart with his love. அவர் சொல்கிறார் உங்களுடைய இருதயத்தை அவருடைய அன்பினால் நிறைப்பேன் என்று சொல்லுகிறார். So you please read that verse, brother. Romans 5 verse 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. So his love is poured out through the Holy Spirit. அவருடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. Before he pours out his love, our heart should be clean. அவருடைய அன்பை அவர் ஊற்றுவதற்கு முன்பாக நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். So when we think that God is building his church, அப்போ தேவன் சபையை கட்டுகிறார் என்று நாம் யோசிக்கும் பொழுது, he is interested in each one's heart. கட்டுகிறான்னு சொல்லும்போது நம் ஒவ்வொரு இருதயத்தை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். When do we see that home is broken or a church is broken? எப்போ நாம் பார்க்கிறோம் ஒரு வீடு உடைந்து போறதையோ அல்லது ஒரு சபை பிளவுபட்டு போறதையோ நாம் எப்போது பார்க்கிறோம்? When some of the brothers' heart is broken or spoiled, then we can say the church is broken. எப்போ சில சகோதரருடைய இருதயம் உடைக்கப்பட்டு அவர்கள் வழி தவறி இருக்கும் பொழுது சபை உடைக்கப்பட்டதாய் நாம் காண்கிறோம். That's why all of us have a responsibility to preserve our own heart. ஆகவே நான் எல்லா விதத்திலும் நான் என்னுடைய இருதயத்தை பத்திரமாய் பார்த்துக்கொள்ள நான் ஜாக்கிரதையுள்ளவனா இருக்க வேண்டும். No matter what the temptation is, எப்படிப்பட்ட சோதனையாய் அது இருந்தாலும் I have to preserve my own heart. நான் என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். Jesus says, I am there to help you. இயேசு சொல்கிறார் நான் உனக்கு உதவி செய்வதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். Maybe we can read one more verse in 2 Corinthians. நாம 2 கொரிந்தியரில் நாம் இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 6 Chapter 6 verse 16 says, 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Yeah, what temple of a God with idols, for we are the temple of the living God, just as God said, I will dwell in
in them and walk among them, and I will be their God, and they shall be my people. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. Therefore come out of their midst and be separate, says the Lord. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So, and I will welcome you, and I will be father to you, and you shall be sons and daughters to me. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். See, again, it's a father and children relationship. திரும்பவும் நாம் காண்கிறோம், இங்க ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு உள்ள உறவை பற்றியதாய் இது இருக்கிறது. Then we see it as a home. மேலும் அது ஒரு குடும்பமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And chapter 7 verse 1 says, therefore having these promises, beloved, let us cleanse ourselves from all defilement and of the flesh and spirit. தொடர்ச்சியாய் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். It is a relationship. It's a home relationship we see. இது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு உறவாய் இருக்கிறது. See, if I don't see that, then I cannot be built. இதை நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் நான் கட்டப்பட முடியாது. See, Jesus is trying to build me into a family. தேவன் இயேசு என்னை ஒரு குடும்பத்தோடு கட்ட பிரயாசப்படுகிறார். And he is concerned about my heart. அவர் என் இருதயத்தை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். If I am only interested in Sunday meeting, this and that, doing this and that, God says I am not interested in all those things. நான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தையோ இல்ல மற்ற காரியங்களை குறித்தே நான் இருக்கும் பொழுது தேவனோ என்னை பார்த்து நான் அதிலெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை என்று சொல்லுகிறார். God says, no, I want your heart. I want to come and stay with you. தேவன் சொல்லுகிறார், நானோ உன்னுடைய இருதயத்தை குறித்து நான் கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன், உனக்குள்ளே வந்து நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். When he wants to come and stay with me, it's not that Sunday, Monday, Tuesday. It is all the days and all the time. அவர் என்னோடு வாசமா எனக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று சொல்லும்போது ஏதோ ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படி என்றல்ல, எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் எனக்குள்ளே ஒரு வாசமா இருக்க விரும்புகிறார். See, if we go to a company, there can be a boss through the week or till the time we work. நாம் வேலைக்கு போனால் அங்க ஒரு முதலாளி இருப்பார், அவர் வார நாட்களே இருப்பார், அல்லது வேலை நேரத்திலே அவர் முதலாளியா இருப்பார். So if I quit the job, he is not a owner to me. He doesn't have any responsibility. அந்த வேலையை விட்டு நான் வெளியே வந்து விட்டால் அதற்கு ஒரு என் மேல அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. But father is not like that. ஆனா தகப்பன் அப்படி அல்ல. Father is 24/7. He is my father. அப்பாவோ எனக்கு 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாளும் எனக்கு அப்பாவா இருக்கிறார். Whether I am staying in the house, I am staying in other city or other country, still he is father. நான் ஊரில் இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, அவர் எனக்கு அப்பாவாக தான் இருக்கிறார். So that's why some young brothers come and tell me, oh brother, I am not getting time, I am getting discouraged, I am busy with my work, like that they say. சில நேரங்களில் சில வாலிபர்கள் வந்து இடத்துல சொல்லுகிறார்கள், எனக்கு நேரம் கிடைப்பதில்லை, நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு வேலையில் அதிகம் பிஸியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். So when I ask what exactly is happening, அப்படின்னு நான் கேட்கிறேன், என்னதான் நடக்கிறது என்று கேட்கிறேன். Because of my work, I am not able to spend time with God. என்னுடைய வேலை நிமித்தம் நான் தேவனோடு நேரம் செலவிட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். I have told them, who told you to separate your work and God? யார் உங்களுக்கு சொன்னால் வேலையும் தேவனையும் பிரித்து பாருங்கள் என்று உங்களுக்கு யார் சொன்னார் என்று கேட்டேன். Who told you to go to work? உங்களை யார் வேலைக்கு போக சொன்னது யார்? Bible says God only arranged all your circumstances. வேதம் சொல்லுகிறது, தேவனே உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஆளுகை செய்து ஏற்பாடு செய்கிறார் என்று சொல்லுகிறது. And did God tell you, you go and work and I will stay here? Did he say that? தேவன் உங்களிலே சொன்னாரா, நீ போய் வேலையை பாரு, நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னாரா உங்கள்ட்ட? God said, I want to be with you even at work. தேவன் சொல்லுகிறார், நீ வேலை செய்யும் பொழுதும் நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன் என்று தான் சொல்லுகிறார். I am interested in your work. நான் உன் வேலையிலும் நான் கரிசனையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I only allowed you to go to that particular work. அந்த வேலைக்கு போகும்படியாய் நான் தான் உனக்கு அனுமதி கொடுத்தேன், ஏற்பாடு செய்தேன் என்று சொல்லுகிறார். I am only given you knowledge and ability to do that work. அந்த அறிவையும் அதை செய்வதற்கான திறமையும் நான் தான் உனக்கு கொடுத்தேன். So when I fill your heart,
உன்னுடைய இருதயத்தை நான் நிரப்பும் போது the main intention is அது முக்கிய நோக்கம் என்னவென்றால் I want you to be witness in all the places you are placed. நீ எங்கெல்லாம் போறியோ எல்லா இடத்துலயும் நீ சாட்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் அது முக்கிய நோக்கம். So the Holy Spirit has given to us to be a witness. நாம் ஒரு சாட்சியா இருக்கு வாழும்படியே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். If everything is so easy and nice, then how I can be witness? எல்லாமே வசதியாகவும் சொகுசாகவும் இருக்கும் என்றால் நான் எப்படி சாட்சியா இருக்க முடியும்? When I go to heaven, there is no challenge. நான் பரலோகத்துக்கு போய்ட்டால் அங்க எனக்கு எந்த சவால்களுமே கிடையாது. So there I don't have to be witness or be a light. நான் அங்க போய் ஒரு சாட்சியாய் வாழவோ இல்ல ஒரு நான் வெளிச்சமா இருக்க வேண்டிய அவசியமோ இல்லை. There are so much light. Everything is light there. அங்க எல்லாம் மிகுந்த ஒரு வெளிச்சமா எல்லாமே வெளிச்சமாய் தான் இருக்கிறது. According to our life, the light may differ. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து அங்க வெளிச்சத்தின் அளவு வேணால் மாறலாம். But where we need to be witness here in this evil world. நாமோ இந்த பொல்லாத உலகத்தில் தான் நாம் வெளிச்சமாய் சாட்சியாய் வாழ வேண்டியிருக்கிறது. That is what our calling is. அதுதான் நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. So that's why the main intention of the Holy Spirit is பரிசுத்த ஆவியானவர் முக்கிய நோக்கம் என்னவென்றால் first we grow in fellowship with God the Father. முதலாவது பிதாவாகிய தேவனோடு நாம் ஐக்கியத்திலே வளர வேண்டும். That should be our main longing. அதுதான் நம் பிரதானமான ஒரு தாகமாய் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். Don't think that I am speaking like an expert. நான் ஒரு பெரிய நிபுணரை போல நான் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். My everyday battle is, Lord, I want to have fellowship with you. என்னுடைய ஒவ்வொரு நாள் போராட்டம் என்னவென்றால் ஆண்டவரே நான் உம்மோடு நான் ஐக்கியமா இருக்க வேண்டுமே என்பதுதான். And in my own capacity I am helpless. என்னுடைய சுய பலத்தினாலே நான் ஒரு தகுதியற்றவனாய் பலனற்றவனாய் இருக்கிறேன். That's why I need desperately help of the Holy Spirit. நான் அதனால தான் நான் மிகுந்த அதிக பரிசுத்தாவியானவர் அதிக தேவையில்லையோனாய் நான் இருக்கிறேன். And the next thing what I need is the fellowship of the body. இரண்டாவது நான் சரீரத்தோடு கூடிய ஐக்கியம் தேவையா எனக்கு இருக்குது. The fellowship with the Father means I have to connection with the head. பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் என்று சொல்லும்போது என்னோட தலையோடு நான் ஒரு தொடர்பு கொள்வதை போல் இருக்கிறது. So fellowship with the body means with brothers and sisters. நான் சரீர ஐக்கியம் என்று சொல்லும்போது சகோதர சகோதரிகளோடு ஐக்கியப்படுதல். Today I have been preserved in the church is because of brothers and sisters. நான் இந்த சபையில நான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னவென்றால் சகோதரரும் சகோதரிகளுமே. Why I love to go to church and have fellowship? நான் ஏன் சபைக்கு போய் நான் அங்க ஐக்கியமா இருக்க விரும்புகிறேன்? Because that is where my strength comes from. எனக்கு அங்கிருந்து தான் பலன் வருகிறது. See, you know why? If you are having a body and living today, இன்னைக்கு நமக்கு ஒரு சரீரம் இருக்கு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், you know, in the body all the parts of your body is fighting against sickness. இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நோயை எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறது. So if one part is weak, the other part will help. ஒரு அங்கம் பலவீனமா இருக்கும் என்றால் இன்னொரு அங்கம் அதற்கு அதை சரி செய்ய அது முயற்சி செஞ்சு போராடுகிறது. For example, left hand becomes weak for some reason. உதாரணத்துக்கு நம்முடைய இடது கை ஒருவேளை பலவீனமா ஏதோ ஒரு காரணத்தினால பலவீனமா இருக்கும் என்று சொன்னால் the right hand tries to help that hand. நம்முடைய வலது கை எப்படி அதுக்கு இடது கை எப்படியா உதவி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. It is quite automatic. அது ரொம்ப இயல்பாய் நடக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. Even if you get some infection in your body, ஒருவேளை ஏதாவது ஒரு நோயின் தாக்கம் நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் and the whole body fights against that sickness or virus and puts it out. அந்த நம்முடைய முழு சரீரமே அந்த வைரஸ்க்கு எதிராய் நோய் கிருமிக்கு எதிராய் போராடி அதை வெளியே தள்ளி விடுகிறது. That is the work of the body. அதுதான் ஒரு சரீரத்தின் ஒரு வேலையா இருக்கிறது. So when I have a fellowship in the body in the church, நான் இப்ப சபையிலே நான் ஒரு ஐக்கியமா இருக்கும்போது I am looking for the brothers and sisters who will encourage me. என்னை உற்சாகப்படுத்துகிற சகோதர சகோதரிகளை நான் பார்க்கிறேன். If I come with a humble heart, I'll receive help from every brother and sister. நான் ஒரு தாழ்மையுள்ள இதயத்தோடு நான் வருவேன் என்று சொன்னால் எல்லா சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்தும் எனக்கு உதவி கிடைக்கும். What is the goal? நோக்கம் என்ன? Every part of the body wants to be connected to the head.
எல்லா சரீரத்தின் எல்லா அங்கமும் தலையோடு சேர்ந்து இருக்க வேண்டும். Sometimes we may think that, oh, my left hand is not working, so right hand is helping. So that means right hand is helping the left hand on its own, we think. சில நேரங்களே இடது கை வேலை செய்யணும் என்றால் வலது கை உதவி செய்கிறது, அது ஏதோ வலது கை தானாவே வந்து உதவி செய்கிறது என்று நாம் நினைக்கிறோம். Because it works so fast, we think that it's all working with each other. அது உடனடியாய் வந்து அப்படியே உதவி செய்வதனாலே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி நடக்குது என்று நாம் நினைக்கிறோம். No, that is not true. அது உண்மை அல்ல. The right hand works and helps the left hand only when the head tells him. வலது கை இடது கை உதவி செய்யும்போது எப்போது செய்யும் என்றால் தலையிலிருந்து கட்டளை வந்தால் மட்டும்தான் அப்படி செய்யும். So not only the hands, all the parts is controlled by the head. எல்லா கை மட்டும் அல்ல, உடம்பில் உள்ள எல்லா அங்கங்களுமே தலையின் மூலமாய் தான் கட்டளையிடப்பட்டு ஆளுகை செய்யப்படுகிறது. So what I learned in the church is, நான் சபையில் என்ன கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், there are many truths I have learned in the church. I am learning still. அநேக சத்தியங்களை நான் அறிந்திருக்கிறேன், இன்னும் அறிந்து கொண்டிருக்கிறேன். If you are a child of God, இப்போ நீ ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பார் என்றால், you cannot do anything on your own. நீங்கள் சுயமாய் நீங்கள் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. Whatever you want to do, you have to ask the Father. நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ பிதாவிடத்திலே கேட்க வேண்டும். Where do we learn that? இது எங்கே கற்றுக்கொள்கிறோம்? It's the life of Jesus. அது இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். Jesus came to give us that kind of give us an example. இயேசு அப்படியாய் நமக்கு ஒரு மாதிரியை உருவாக்கும்படிதான் வந்தார். See, I read that in 1 Peter. 1 பேதுருவிலே நாம் இதை வாசிக்கிறோம். Chapter 2, 1 Peter chapter 2 verse 21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். So for you have been called for this purpose, since Christ also suffered for you, leaving you an example for you to follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். See, in our own self or flesh, நம்முடைய சுய பலத்தினாலோ நம் சுயத்தினாலோ we have a tendency to do whatever we like to do. நாம் நினைக்கிறதெல்லாம் செய்வதற்கென்று நாம் உந்தப்படுகிறோம். So when we do what we like to do, you know what we are? நாம் நினைத்ததெல்லாம் செய்ய நாம் ஆசைப்பட்டோம். நம்ம யார் தெரியுமா? Ephesians 2 says we are dead. எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது நாம் மரித்தவர்கள். So before we were born again, we were all doing what we want to do. மறுபடியும் பிறப்புக்கு முன்னாடி நாம எல்லாம் நம்ம நினைச்சதை செஞ்சிட்டு இருந்தோம். After we are born again, we have been called with a purpose. நாம் மறுபடியும் பிறந்த பிறகு நாம் ஒரு நோக்கத்துக்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். The purpose is that follow Jesus and do what God wants you to do. நோக்கம் என்னவென்றால் இயேசுவை பின்பற்றி தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை மட்டும் செய்ய வேண்டும். Because God has a purpose for me. என்றால் தேவன் எனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். When we say God wants me to be witness, நாம் சொல்லும் தேவன் நான் சாட்சியா இருக்க வேண்டும் விரும்புகிறார் என்று சொல்லும்போது, it's not that whatever I want to be, I'll be like that. அதுக்கு அர்த்தம் வந்து நான் நினைச்சதெல்லாம் ஏதோ நான் எப்படிலாம் சாட்சியா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படிலாம் செய்வேன் அர்த்தம் இல்ல. No, God has a plan. இல்லை, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். If God wants me to be a finger, I have a different plan for the finger. தேவன் என்னை ஒரு விரலாய் வைத்திருக்கிறார், தேவன் விரலுக்கு என்று ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்வார். If God wants me to be a eye, eye has a different purpose. ஆனால் தேவன் நான் கண்ணா இருக்க வேண்டும் சொன்னால் தேவன் அதற்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். So like that, what God wants me to be, only God knows. நான் என்னவா இருக்க வேண்டும் என்று தேவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. See, like the body, in the body, all the organs, they just keep obeying the laws of the body. சரீரத்தில் உள்ள எல்லா அங்கங்களுமே சரீரத்தில் என்ன விதியிலே அது செயல்படுகிறதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து செயல்படும். Then only they will perform their own duties. அப்படி நடந்தால்தான் அது எதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை சரியாக செய்ய முடியும். So we were thinking about what is the calling. First calling is நம்முடைய அழைப்பின் முதல் காரியம் என்ன என்று நாம் பார்த்தோம். The fellowship with the Father. பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம். That's why we have been rescued. அதுக்காக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். And the second is fellowship with the body. இரண்டாவது சரீரத்தோடு உள்ள ஐக்கியம். So here we see the third thing, that is verse 21 says,
we are called to suffer like Jesus suffered. நாம் இந்த மூன்றாவது நோக்கத்தை பார்க்கிறோம். இயேசு பாடுபட்டது போல நாமும் பாடுபட வேண்டும் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். So Philippians 3 says, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, so something I read here. That's 3:10. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். I may know him and the power of his resurrection and the fellowship of his suffering, being conformed to his death. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி. So this is another type of fellowship. இது இன்னொரு விதமான ஒரு ஐக்கியம். That is God has called me for. அதுக்கு தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். So in this world I have sufferings. இந்த உலகத்திலே எனக்கு உபத்திரவங்கள் உண்டு. And there are sufferings which comes from outside. வெளியிலிருந்து வருகிற சில உபத்திரவங்கள். Like Jesus told in Matthew 5, because of righteousness you suffer, or because of my name's sake you suffer. மத்தேயு 5 நான் வாசிக்கிறது போல நீதி நிமித்தம் வர பாடுகள் அல்லது இயேசுவினுடைய நாமத்து நிமித்தம் வர பாடுகள். And there is another suffering which comes from within when I fight against sin. இன்னொரு விதமான பாடு என்னவென்றால் எனக்குள் இருந்து வருகிற உபத்திரவங்கள், நான் பாவத்தோடு போராடுகிற ஒரு உபத்திரவம். 1 Peter 4:1 says, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4:1 says, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Yeah, Christ also suffered in the flesh, arm yourself also with the same purpose, because he who has suffered in the flesh has ceased from sin. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். It is something like this. When I get some infection or virus into my body. இதை நான் இப்படி சொல்லலாம். ஒருவேளை நான் ஒரு வைரஸ்னாலே என்னுடைய சரீரம் பாதிக்கப்படும் போது, and virus comes and multiplies and it wants to kill my body. அந்த வைரஸ் வந்து எனக்குள்ள வேகமாய் பெருகிறது என்னை கொல்லும்படிக்கு. Yeah, even during COVID time we heard that many people, because the virus multiplied and they suffered and died. நாம் கோவிட் காலத்திலோட கேள்விப்பட்டோம், இப்படிப்பட்ட வைரஸ்கள் மிகவும் பெருகி அநேக ஜனங்கள் இறந்து போனார்கள். So when virus comes inside, ஒரு வைரஸ் நமக்குள்ளே வரும் பொழுது, then body has to fight. அந்த சரீரமானது அதோடு போராட வேண்டும். When body wants to fight, you know what happens? சரீரம் கிருமியோட போராடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? The body temperature increases. சரீரத்தினுடைய வெப்பம் அதிகமாகும். So that is what we call temperature or fever. நாம் அதுதான் காய்ச்சல் என்று நாம் சொல்லுகிறோம். So that is body is suffering because of opposition has come from inside. அது வெளியிலிருந்து ஒரு கிருமி வந்தனால அதோட போராடுகிறனாலே சரீரமானது பாடுபடுகிறது. So this is the suffering which we go through when sin enters into us. இப்படிதான் பாவமானது நமக்குள்ளே வரும் பொழுது இப்படிப்பட்ட போராட்டத்தை தான் நாம் போராடுகிறோம். So if we accept, then the sin will overpower and I will die. நான் அதை போராமல் ஏற்றுக்கொண்டால் பாவம் என்னை மேற்கொள்ளும், நான் மரித்து போய்விடுவேன். Okay, there is an option. If I slip, I can receive mercy and forgiveness and I can be cleansed. இன்னொரு வழி இருக்கிறது. ஒருவேளை நான் பாவத்தில் மரித்தால் கூட நான் மன்னிப்பு கேட்டு நான் பாவத்தில் இயேசு இரத்தினாலே கழுவப்பட முடியும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். If I practice sin, I may die. ஆனால் நான் துணிகரமாய் நான் பாவம் என்று செய்வேன் சொன்னால் நான் மரித்து போவது நிச்சயம். But here, when I resist sin, then I have to suffer. ஆனால் நான் பாவத்தோடு போராட என்று சொன்னால் நான் பாடுபட வேண்டும். In chapter 2 verse 21 we saw that Jesus suffered because of sin. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்த்தோம், இயேசு அவர் பாடுபட்டார் என்று நாம் பார்த்தோம். The Hebrew 12, I think 12:2 also says that. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, fixing our eyes on Jesus, the author and perfecter of faith, who for the joy set before him endured the cross, despising the shame, and has sat down with the Father. அவர் நமக்கு முன்பாய் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Verse 3 says, consider him who has endured that hostility by sinners against himself, so that we may not grow weary and lose heart. 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு
தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Oh, may the Lord help us that we learn to suffer against sin. பாவத்தோடு நாம் போராடி பாடுபடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. So that is the fellowship we can have on this earth. இந்த உலகத்திலே நாம் பெறக்கூடிய ஒரு ஐக்கியம் இதுதான். The fellowship with the Father will continue in eternity. பிதாவோடு கூடிய ஐக்கியம் அது நித்தியத்துக்கும் அது நம்மோடு இருக்கும். Fellowship with the body also continues in eternity. சபையோடு கூடிய ஐக்கியமும் அது நித்தியத்துக்கும் நம்மோடு இருக்கும். But this fellowship with suffering, it will cease when Jesus. இந்த பாடுகளின் ஐக்கியமோ நாம் மரிக்கும் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. So it's I don't have that privilege. நான் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் பாக்கியம் எனக்கு கிடைக்காது. I think Brother Sadhu Sundar Singh said something like this, that only on earth we have opportunity to take up the cross, and if we die and go to heaven, we lose that opportunity. சாது சுந்தர் சிங் இப்படியே சொல்லிக்கிறான்னு நினைக்கிறேன். நாம் இந்த பூமியில வாழும்போது மட்டும்தான் நான் சிலுவை சுமக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மரித்து போய்விட்டேன் என்றால் எனக்கு சிலுவை சுமக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. And I would like to end with another verse in Jude 21. Jude. நான் இன்னொரு வசனத்தை முடிக்க வருகிறேன். யூதா 21ஆம் வசனம். Jude 21. I would like to read it in the Living Bible. Maybe first you can read, brother, then I'll just say it in Living Bible. யூதா 21ஆம் வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். So in Living Bible it says, stay always within the boundary. உங்களுக்கு குறிக்கப்பட்ட லிவிங் பைபிள் இப்படியே சொல்லுகிறது, உங்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். Where God's love can reach and bless you. தேவனுடைய அன்பு உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. So we have to stay within that boundary. நாம் குறிக்கப்பட்ட எல்லைக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும். That boundary is God's love. அந்த எல்லை என்னவென்றால் தேவனுடைய அன்பு. Whatever happens, whether temptations and difficulties, suffering, we should remain always in love. சோதனையோ பரீட்சையோ போராட்டங்களோ எது நடந்தாலும் நாம் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். We read in Romans 5:5, the Holy Spirit has come to pour his love into our heart, God's love into our heart. ரோமர் 5 அதிலே வாசித்தோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பினால் நம் இதயத்தை நிறைக்கும்படி வந்திருக்கிறார் என்று நாம் வாசித்தோம். We have to preserve that love. நாம் அந்த அன்பை காத்துக்கொள்ள வேண்டும். And the love means the God's presence in us. அன்பு என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம். And this verse says, stay always within that boundary or love. இந்த வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் தேவனுடைய அன்பின் எல்லைக்குள்ளாய் நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறது. So that is our calling. அதுதான் நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.